கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே அட் சம் பாயிண்ட் இன் ஆர் லைஃப் ஒரு சிமெட்ரி கல்லறைக்கு நம்ம போயிருப்போம். நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க ஏதாவது ஒருத்தருக்காக நம்ம ஒரு கல்லறைக்கு போயிருப்போம். ஒரு தடவை 2 தடவைன்ட்டு இல்லை, நிறைய தடவை நம்ம போயிருப்போம். ஸோ அப்படி அந்த கல்லறையில் போகும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நான் சென்னையில் சென்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல் எங்கள் அப்பா வச்ச இடத்துல அங்கே நான் போகும்போது தான் யூஸ்வலாக ஜென்ரலாக அப்படியே போகிறோம், எல்லாரும் நிற்பாங்க, ப்ரே பண்ணுவோம், ஒரு ஏதாச்சும் ஒரு வேர்டு ப்ரேயர் இல்லைன்னா ஒரு சர்மன் இருக்கும், அந்த இடத்துல அடக்கம் பண்ணுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் அழுவாங்க, கவலைப்படுவாங்க, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நான் போகும்போது நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு கல்லறையாக என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இதில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் ஒரு பேனியன் ட்ரீ, ஒரு அந்த காலத்தில் உள்ள சர்ச்சில், ஸோ ஒரு ஆலமரம், அதில் ஃபுல்லாக அந்த விழுதுகள் எல்லாம் இருந்து ஒரு 100 years 200 years ஓல்டு டூம் ஸ்டோன்ஸ்லாம் அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே ரொம்ப இடிஞ்சு போய் அதை யாருமே பார்க்க கூட வந்திருக்க மாட்டாங்க. ஏன் அந்த கல்லறையை அவங்க டிசெண்டன்ஸ் பார்க்க வரலன்னா, ஒன்று ரொம்ப சந்ததி ஆயிடுச்சு, அதை யாரும் பார்க்க வராமல் இருக்கலாம், அது ஒன்று. முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லறையில் உள்ளவங்க எல்லாமே அடக்கம் பண்ணப்பட்டவங்க எல்லாருமே பிரிட்டிஷர்ஸ். ஸோ யார் அங்கேருந்து இங்கிலாந்துலேருந்து எங்களுடைய 4th ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்தவங்கன்னு பார்க்க போகிறாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி நோ. ஸோ அதில் அப்படி பார்க்கும்போது பார்த்தா நிறைய பேர் 18th centuryல பிறந்தவங்க, 1825 அப்படின்னு இருக்கும் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் டெத்துன்னு பார்த்தா 1840 இல்லைன்னா 1850. ஸோ ஜஸ்ட் ஹார்ட்லி 20 years 30 years அப்படி மறிச்சு போயிருப்பாங்க அவங்கெல்லாம். ஸோ அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்லறை அப்படி இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 year old சின்ன பிள்ளைங்களுடைய கல்லறையெல்லாம் இருக்கும். எல்லாம் பிரிட்டிஷ் நேம்ஸ் அங்கே இருக்கிறது. அப்போ நான் அதெல்லாம் அப்படியே அந்த கல்லறை வழியாக ஒன்று போயிட்டு ஒன்று பார்க்கும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், அப்போ அந்த காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் எவ்வளோ ஒரு சாக்ரிஃபிஷியலாக சின்ன வயசுலேயே பாருங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் இங்கே ஊழியத்தில் மறித்து போயிருக்கிறாங்க. அந்த சர்ச்சில் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பார்த்தா நிறைய பேர் அந்த காலத்தில் மலேரியா, காலரா, டைஃபாய்டு, டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் பரிதாபமாக மறித்து போனவங்க நிறைய பேர், ஹீட் ஸ்ட்ரோக்ல மறித்து போனவங்க நிறைய பேர் எல்லாம் பாருங்க, அவங்களுடைய வசதி அவ்வளோ பெரிய ஒரு டெவலப் கண்ட்ரியை விட்டுட்டு யாராச்சும் வருவாங்களோ, ஒரு சிட்டிலேருந்து கிராமத்துக்கு போகிறதுக்கே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அப்படி ஒரு டெவலப் கண்ட்ரியிலேருந்து கிரேட் பிரிட்டன்னு அந்த காலத்தில் அவ்வளோ நல்ல ஒரு ப்ராஸ்பரஸாக இருந்த கண்ட்ரியை விட்டுட்டு இந்த ஜனங்கள்லாம் இந்தியாவில் இப்படி சின்ன வயசுலேருந்து நெவர் வென்ட் பேக் டு தியர் ஹோம் டவுன். அவங்க இங்கே பிள்ளைங்க பெற்றெடுத்து அந்த பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்களே நிறைய பேர் இந்த இடத்திலே மறித்து போய் ஒரு கடவுளுக்கு என்று வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி நான் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் பிரிட்டிஷர்ஸ் they came and they plundered our country, ரைட்? அது ஒரு பக்கம் இருக்குது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படி இப்படின்ட்டுலாம். பட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரிட்டிஷர்ஸ் 17th centuryலேயே இந்தியாவுக்கு உயிரே கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த இப்படி ஊழியத்துக்குன்னு வந்தவங்களெல்லாம் ஆன்டகனைஸ் பண்ணாங்க. இருந்தாலும் அதை எல்லாம் அவங்க தவிர்த்து தாண்டி இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு தடவை ட்ரிச்சியில் பிஷப் ஹீபர் காலேஜில் நான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும் போது அப்போ அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி சொன்னாங்க. அந்த ஹீபர் அப்படின்றவர் கல்கட்டாவில் ஒரு பிஷப்பாக இருந்தாராம். அவர் ட்ரிச்சியில் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. அவரும் 18th centuryல பிறந்தவர் தான். ஹி வாஸ் ஒன்லி 42 years. பயங்கர வெயிலா அன்னைக்கு ஹோல் டே அவர் ப்ரீச் பண்ணி இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி படித்து ஹோல் டே ப்ரீச் பண்ணி ரொம்ப ஃபெட்டிக்டு, எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக்ல ரொம்ப டயர்டாகி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் குளிச்ச அந்த டப்பு மாதிரி, டப்பு கிடையாது, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு குளிக்கிறதுக்குன்னு ஒரு இடம், அந்த பாத்ரூம்னு கிடையாது, பட் ஒரு பேசன் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதுல தண்ணி தேங்கி இருக்குது. இவர் அதுக்குள்ள இறங்கி குளிக்க போயிருக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு கோல்டு, அவ்வளோ ஒரு ஹீட்ல இருந்துட்டு திடீர்னு அந்த கோல்டு வாட்டர்ஸ்குள்ள இறங்குறதுனால
he got a stroke அப்படின்னு. ஸோ அவர் குளிக்க போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காணுமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்குறாங்க. he was only 42. அந்த வெயில் தாங்க முடியாம அதுக்குள்ள வந்து அவருடைய உடலை தான் அவங்க எடுத்தாங்க, மரித்து போயிருந்தார் அப்படின்னு. ஸோ அவர் பேர்ல தான் வந்து அந்த காலேஜ் பிஷப் ஹீபர் காலேஜ் அப்படின்னு பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி இன்னும் நிறைய பேர், வில்லியம் கேரின்னு ஒருத்தர், he was a cobbler, he was a shoemaker. ஸோ அப்படி வந்து கிரேட் பிரிட்டனை விட்டு அவருடைய கம்ஃபர்ட் எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நிறைய ப்ராக்டிசஸ், அதாவது வந்து இன்ஃபென்ட் ஃபீமேல் ஃபீட்டிசைடு, சதி, இதெல்லாம் அபாலிஷ் பண்ணார். அவர் பெங்கால்ல இருந்து ஊழியம் பண்ணியிருக்கிறாரு, வில்லியம் கேரி அப்படின்னு. பட் he lived at least until 72, பட் ஆனால் he never went back to Britain அந்த மாதிரி. ஸோ அப்படி நிறைய பேர் ஒன்றா நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பேர், மதர் தெரேசா வந்திருக்கிறாங்க, ஐடா ஸ்கட்டர் வந்திருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் இப்போ மாதிரி யாராச்சும் இவாஞ்சலிஸ்ட் வந்தால் இங்கே KFC, மெக்டானல்ட்ஸ் அது இதுனா அவங்களுக்கு அந்த காலத்தில் அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரியெல்லாம் ஒன்றுமே இருந்திருக்காது. ப்ராப்பர் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அவங்களுக்கு ஏற்ற ஃபுட்டு கிடையாது. நிறைய பேர் they succumb to the diseases in those days. ஏமி கார்மைக்கல் அப்படின்ட்டு திருநெல்வேலியில் டோனா ஊரில் ஒரு மிஷனரி. she had brown eyes. ரொம்ப நாள் she used to cry. ஓ சின்ன வயசுல, ஓ ஏன் கடவுள் என்னை இப்படி படைச்சிட்டாரு, எனக்கு brown eyes போய் கொடுத்துட்டாரு, I want blue eyes. என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல கலரா கண்ணு இருக்கு, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களாம். பட் ஒன் டே God called her. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து திருநெல்வேலியில வந்து அவங்க மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க. அப்பதான் she realized God gave me brown eyes. ஏன்னா that's how the people in that country will accept me. Blue eyes, அதுக்காக she used to dye her skin எல்லாம் brown, tea bags எல்லாம் வச்சுட்டு she wanted to be associated with the Indians in that place. So she never got married. தன்னுடைய லைஃபே வந்து இவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு லைஃப். ஒரு பாட் ஹோல்ல அந்த காலத்துல எங்க நம்ம கண்ட்ரிலாம் அப்படி இருக்கும், தடுக்கி விழுந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி she hurt her spine and for the next 20 years, so மொத்தமே she lived only for around 40 to 50 years. அதுல 30 years probably இருந்திருக்காங்க நல்லா. 20 years she was bed bound. ஏன்னா ஸ்பைன்ல இன்ஜுரி வந்து she was paralyzed. பட் நம்ம நினைக்கலாம், இப்படி கடவுளுக்கு ஊழியம் பண்ணி அங்க இருந்து வந்து இங்கிலாந்துல இருந்து வந்து இப்படியெல்லாம் வந்து ஒரு குழியில விழுந்து ஸ்பைன்ல ஒரு இன்ஜுரி வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஏன் why God allowed all these things? அந்த லாஸ்ட் we cannot question him, but in the last 20 years தான் she wrote a lot of books that changed so many people's lives. ஒரு இடத்துல இருந்தனால she was able to write so many books அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து நிறைய நம்ம இவாஞ்சலிஸ்டை பார்க்கும்போது ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் லீட் பண்ணுறாங்க. இன்னைக்கு இருக்கிற இவாஞ்சலிஸ்ட்ல நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் வந்து எல்லாமே வந்து they lead a luxurious life. ஓ கடவுள் எனக்கு இதை கொடுத்துட்டாங்க அதை கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டுன்னு பார்த்தா ஒரு பெரிய பலேஷியல் ஹவுசஸ்ல நல்ல பெஸ்ட் ஃபுட்டு, ஃபைனஸ்ட் ஃபுட்டு எல்லாமே அவங்களுக்கு பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் இருக்கிற அந்த கஷ்டப்படுற இடத்துல போய் மனுஷங்களோட கஷ்டப்படுறதோட எப்படி லக்ஸூரியஸாக இன்னும் நம்ம வசதியை பெருக்கிக்கலாம், கடவுள் நம்மளுக்கு இதை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு ராங் கான்செப்ட் வந்து நம்மளுக்குள்ள இருக்குது. ஸோ இப்போ இந்த அதே மாதிரி ஸோ இந்த சிமெட்ரியில் போய் நான் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படியெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இத்தனை பேர் அந்த காலத்தில் இங்கே வந்திருக்கிறாங்களே 17th centuryல 18th centuryல அப்படின்னு நினைக்கும் போது நிறைய கல்லறையில் டூம் ஸ்டோன்ஸில் பார்த்தீங்கன்னா வசனம் நிறையா இருக்கும். பட் காமனாக ஒரு வசனம் நிறைய கல்லறையில் வந்து நம்ம பார்ப்போம். என்ன வசனம் நினைக்கிறீங்க? இன்னைக்குரிய பைபிள் ரீடிங்கோ அது வந்து ஒத்து வருது. என்ன வசனம் யூஸ்வலாக நிறைய பேர் கல்லறையில் எழுதி வைப்பாங்க? என்ன வசனம் நினைக்கிறீங்க? anybody can say. இன்னைக்குரிய பைபிள் ரீடிங்கும் அது ஒத்து வருது. தீமோத்தேயு கிட்ட பவுல் சொல்றாரு, என்ன சொன்னாரு? நல்ல போராட்டத்தை போராடு. அதுதான் நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்ட எபிசில் ரீடிங், ரைட்? நல்ல போராட்டத்தை போராடுன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து அதை பண்ணார். நல்ல போராட்டத்தை போராடினேன். அவரு தனியா தன்னை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நிறைய கல்லறையில வந்து நம்ம வந்து இந்த வசனத்தை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த பவுல் வந்து அப்படி ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் லீட் பண்றாரு. பவுல் வந்து ஊழியத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி கடவுள் வந்து என்ன பண்றாரு? பவுல் கிட்ட சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஸோ கிறிஸ்டியன் லைஃப் வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி லைஃப்.
ஸோ பவுல் வந்து நீ கிறிஸ்டினா மாறிட்ட அப்படின்னு, நீ கடவுளை ஏற்றுக்கிட்ட அப்படின்ன உடனே உனக்கு எல்லாமே லைஃப் வில் பிகம் அ பெட் ஆஃப் ரோசஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி கூட இன்னும் அவன் பெட்டராக இருந்திருப்பான். என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஸோ பவுல் வந்து அதே தான் தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, நான் வந்து அப்படி போராடினேன், நீயும் வந்து என்ன பண்ணணும், அதே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஸோ நிறைய பேர் வந்து கல்லறையில வந்து இதை போட்டிருப்பாங்க. உண்மையிலேயே நல்ல போராட்டத்தை போராடினாங்களா அப்படின்றது கடவுளுக்கும் அவங்களுக்கும் தான் அது தெரியும். நம்ம வசனம் வேணா யார் கல்லறையில வேணா எழுதி வைக்கலாம். ஆனா உண்மையிலேயே நல்ல போராட்டத்தை போராடின அநேகருடைய கல்லறையை பார்க்கும் போதுதான் நமக்கு வந்து தோணுது, வாட் ஆர் வி டூயிங் அப்படின்றது. இப்படியெல்லாம் நம்மளுக்கு ஒரு 1 வீக் சம்பளம் போயிடுச்சு, ஒரு 1 மந்த் சம்பளம் போயிடுச்சுனாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். இவங்க ஹோல் லைஃபையே அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு உலக பிரகாரமா அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சரோ ஒரு சேவிங்ஸோ பிள்ளைங்களுக்கோ அப்படின்ட்டுலாம் ஒண்ணுமே வைக்காம சின்ன பிள்ளைங்களோட இங்க வந்து ஃபேமிலியோட வந்திருக்கிறாங்க நிறைய பேர். வில்லியம் கேரிலாம் he came here with his family அப்படின்னு போட்டிருக்கு. சிலர் கல்யாணமே பண்ணிக்காம கூட இருந்திருக்கிறாங்க. நல்ல போராட்டத்தை போராடுகிறார்கள். அந்த லைஃப் ஆஃப் லக்ஸுரி அது எல்லாத்தையும் அவங்க வந்து எடுத்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்கு என்று போராட. அதான் வந்து நம்ம இந்த ஓப்பனிங் ஹிம் கூட பாடினால நல் மீட்பர் பட்சம் நில்லும் அப்படின்னு. ஸோ அஞ்சாமல் முன் தண்டில் செல்லுவோம். அந்த முன் தண்டில் செல்ற போது வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு நிறைய முன் தண்டில் நிக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் அடிபட்டு சாவாங்க. ஆனா இதுல வந்து இதுல ஒரு லைன் வருது பாருங்களேன், அந்த 3rd ஸ்டான்ஸால எம்மோசம் பாராமல் முன் தண்டில் செல்லுவீர். என்ன வந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இல்லாம கொஞ்சம் பின்னாடி நிக்க பார்ப்பாங்க, அப்பதான் நம்ம வந்து உயிர் தப்பிக்கலாம் அப்படின்னு. ஆனா கடவுளுடைய அந்த போராட்டத்துல, அந்த நல்ல போராட்டத்துல அஞ்சாமல் என்ன பண்ணணுமா, ஆண்மையோட முன் தண்டில் செல்லுவேன். அதனால எனக்கு என்ன பிரச்சனை கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அதை பத்தி நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க பார்க்கும்போது சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். அது எபேசியர்ல நம்ம பார்க்கிறோம் எப்படி வந்து நம்ம போராடணும். அந்த லாஸ்ட் ஆன்சால நல் மீட்பர் பட்சம் நில்லும், போராட்டம் ஓயுமே, வெப்போரின் கோஷ்டம் வெற்றி பாட்டாக மாறுமே அப்படின்னு. யாரெல்லாம் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வார்கள். விண்லோகநாதரோட வீற்று அரசாடுவார். ஸோ அவரோடு சேர்ந்து அரசாடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல போராட்டத்தை போராடுறதுனால, இப்படி ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் லீட் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத தான் வந்து நம்ம வந்து அந்த முதல் பாட்டுல வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியில ஒரு எக்ஸாம்பிள் வந்து எப்படி வந்து அவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை இல்லாம ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லைஃபை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி பார்க்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா, பவுல் வந்து முதலே வார்ன் பண்றாரு, நீ இந்த மாதிரி உலக பிரகாரமான லக்ஸுரிக்குள்ள போகாம கடவுளுக்குன்னு நீ ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸையும் தான் நம்ம வந்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்த்து நம்ம வந்து எப்படி நம்ம இதுல ஃபிட் நாங்க போறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல பழைய பாட்டின் புஸ்தகத்துல ஆமோஸ் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, ஜனங்கள் வந்து எப்படி இருக்கிறாங்களா, அதுல வந்து நிறைய வாட் கைண்ட் ஆஃப் a luxurious life they are leading அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ luxury itself is not a sin. அந்த அந்த desire for luxury தான் sin. ஸோ பணம் வந்து பாவம் இல்லை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதுல வந்து ஆமோஸின் தீர்க்கதரிசின் காலத்துல இஸ்ரேல் was like going through a period of prosperity. So prosperity வந்து ஒரு சின்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, prosperity by itself is not a sin, but in the God given prosperity which they were self indulging. அவங்க கடவுளுக்கு அப்படின்னு எதுவுமே செய்யாம they were like satisfying themselves and self indulging, and they became கடவுளுக்கு எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் இல்லாம இது, and they also became arrogant. நிறைய வெல்த் ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுக்கு அந்த ப்ராஸ்பரிட்டி வர வர அவங்க வந்து இன்னும் வந்து பெருமையும் அரகன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள வரும். ஸோ எந்த விதமான ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி இருந்துச்சுன்னா ஆமோஸ் தீர்க்கதரிசி வந்து இதுல சொல்றாரு என்னன்னா, அந்த எலிஃபென்ட்ஸோடைய டஸ்க் இருக்குதுல்ல, ஐவரி, அது வந்து எவ்வளவு ஒரு எக்ஸ்பென்சிவ். இது போச்சிங் எலிஃபென்ட்ஸே ஃபர்ஸ்ட் வந்து அப்படி பிடிக்க கூடாது, அந்த டஸ்க் எடுத்து எதுவும் பண்ணக்கூடாது. பட் இந்த ஜனங்கள் வந்து என்ன பண்ணாங்களாம், அந்த ஐவரியிலேயே கட்டில் செஞ்சு அதுல படுத்துக்கிட்டாங்களாம். So you lay on beds that are made of ivory. அந்த தந்தத்தினால செய்த கட்டிலில் அவர்கள் படுத்துக்கொண்டு they were lounging on their couches. அவங்க மஞ்சத்தின் மேல் சுகமாய் அவர்கள் வாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இது பெரிய சின்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இட்ஸ் ஓகே. they were leading a very
ஒருவேளை நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் கட்டில் வாங்கியிருக்கிறாங்க, ஐவரிலேயே செஞ்ச கட்டில். ஸோ பயங்கரமா இப்போ பார்த்தா நம்ம வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் காட்டு மேட்ரஸ் அந்த மாதிரி அந்த காலத்துல. ஸோ அப்படி அவங்க வச்சிருக்காங்க. ஃபுட்டுன்னு பார்த்தா they had the finest of the calf and the fattened calf and sheep. நல்ல கொழுத்த ஆடு மாடுகள் கன்று குட்டிகள் இந்த மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு. and they had the finest of wine also. நல்ல அருமையான திராட்சை ரசம். ஸோ பெஸ்ட் ஹை குவாலிட்டி ஃபுட். படுக்கிறதுக்கு அவங்களுக்கு பெஸ்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி. அண்ட் they use the finest lotion, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃப்யூம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, பயங்கர பிராண்டு அந்த மாதிரி ஒரு பெர்ஃப்யூம், ஃபைனஸ்ட் லோஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி எல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அது தவிர வந்து தாவீதை போல வந்து அவங்க வந்து அவனுடைய சுரமண்டலத்தை தாவீதை போல அவர்கள் பாடி நூதனமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து அவங்க கிரியேட் பண்ணி பாட்டு பாடினாங்களா. நம்ம நிறைய நேரம் பாடுறோம்ல, தாவீதை போல நம்ம நடனம் ஆடுறது, தாவீதை போல ஆடுறது. ஆனா இந்த இடத்துல தாவீதை போலன்றத நெகட்டிவா சொல்றாங்க. ஏன்னா தாவீதுக்குள்ள ஹார்ட் அவங்களுக்கு இல்லை. ஆனா தாவீதை போல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதும் அந்த எக்ஸ்டர்னல் இதுலயும் அந்த மியூசிக்ல வந்து டேலண்ட்டை காட்டுறதுலயும் அதுலயும் தான் வந்து அவங்க வந்து இன்வால்வ்டா இருக்கிறாங்களே வழிய அவங்க வந்து உண்மையா வந்து அவங்க ஹார்ட் வந்து கடவுளுக்குள்ளே இல்லை. ஸோ இப்படி வந்து உலக பிரகாரமா எல்லாத்துலயும் அவங்களுக்கு வந்து பெஸ்ட் இருக்குது. பெஸ்ட் ஃபுட்டு, பெஸ்ட் வீடு, அப்புறம் பெஸ்ட் பெர்ஃப்யூமு, பெஸ்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால என்ன ஆகுது, அவங்க வந்து பெருமையினால் இருக்கிறார்கள். ஸோ அதுக்கு கடவுள் வந்து என்ன சொல்றாரு, ஸோ இப்போ நம்மளுக்கே வந்து சில சமயம் பயம் வரும். ஒருவேளை நம்மளுக்கும் இதுல ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ நம்மளையும் ஆண்டவர் ஜட்ஜ் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கலாம். பட் அதுக்கு அடுத்ததே வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனா இதே ஜனங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஜனங்கள் நம்ம இன்னைக்கு பாக்குறோம்ல, நம்ம எத்தனையோ ஊழியக்காரங்க இந்தியாவுக்கு, இந்த வில்லியம் கேரி, ஏமி கார்மைக்கல், பிஷப் ஹீபர், இன்னும் அந்த கத்தீட்ரல்ல அந்த அடக்கம் பண்ணப்பட்ட நிறைய சோல்ஸ் யங் ஏஜ் 30 years 40 yearsல மறித்து போனவங்க, அவங்களுடைய லைஃப் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த பெஸ்ட் எல்லாம் அவங்களுக்கும் இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவங்க வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ ஒருவேளை இன்னைக்கு நம்ம வந்து அதுல உள்ள எதையாவது நம்ம வந்து இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்னா வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதே ஆமோஸ் தீர்க்கதரிசி வந்து அதுல அடுத்தது வந்து தொடர்ந்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களோ யோசேப்புக்கு இருக்கிற உபத்திரவங்களை நீங்கள் எண்ணாமல் போனீர்கள். That நீங்க வந்து when Joseph was in ruins you did not care for him. அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னுடைய சகோதரன் கஷ்டப்படும் போது நீ வந்து அதுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டும், நீ ஒரு ஹெல்ப் பண்றதுக்குன்னு எந்த ஒரு முயற்சியும் செய்யாம உனக்கு கடவுள் நல்ல ஒரு ப்ராஸ்பரஸ் லைஃப் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு யூ கண்டினியூ டு பி இன் தட் அப்படின்னு. அதனால கடவுள் என்ன தண்டனை கொடுத்தாருன்னா, you will be the first to be sent to exile and you will stop all your feasting and I will make you stop all your feasting and your lounging. So முதல்ல நான் வந்து என்ன பண்ணுவேன், அடிமைத்தனத்திற்குள் நான் அனுப்பி விடுவேன். உன்னுடைய விருந்து, உன்னுடைய எல்லா கம்ஃபர்ட் எல்லாத்தையும் நான் அதுல உண்டகிலிருந்து எடுத்து போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ ஏன் அப்படின்னா, இந்த ஜனங்கள் வந்து இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஸோ ஐஸ்வர்யம் மாத்திரம் தப்பு கிடையாது. அதான் பவுல் வந்து இன்னைக்கு நம்ம நிருப வாக்கியம் வாசிக்க கேட்ட நிருப வாக்கியத்துல தீமோத்தேயுவிட்ட சொல்றாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு அப்படின்றாரு. நீ இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஓடி போயிரு அப்படின்றாரு. ஏன்னா நீ அவளை மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளவுதான், அது உனக்கும் அந்த கடவுளுடைய ராத் வரும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து புதிய பாட்டுல அந்த சுவிசேஷ வேத பாடத்துல ஐஸ்வர்யவான் லாசரு கதையில பாக்குறோம். ஸோ இந்த ஐஸ்வர்யவான் வந்து ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கு. அவனுக்கு பெஸ்ட், அவன் ரத்தாம்பரமும் வேறு பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்த்து வந்தான். பெஸ்ட் ஃபுட்டு, அவனுக்கு பெஸ்ட் வைன், பெஸ்ட் பெர்ஃப்யூம், எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்கலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நாங்க சர்ச் ஒழுங்கா போறோம், நாங்க பைபிள் படிக்கிறோம், நாங்க வந்து ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிக்கிறோம், எங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, பட் we are also leading a luxurious life. பட் நீ வந்து மற்றவங்களுக்கு வந்து அந்த சாக்ரிஃபைஸ் இல்லாம அந்த நல்ல போராட்டத்தை போராடாம சும்மா நம்ம இறந்தக்கு அப்புறம் நம்ம கல்லறையில் அதை எழுதி வைக்கிறனால நம்ம வந்து பரலோகத்துக்கு போயிட முடியும்னு தெரியாது. ஸோ ஐஸ்வர்யவான் கல்லறையும் பெருசா இஷ்டத்துக்கு என்ன இல்லாம எழுதி வச்சுக்கலாம் அவங்க. ஓகே, இவன் தான் பெஸ்ட், இவன் தான் நல்லவன் அப்படின்னு அவனுடைய ஃபியூனரல் சர்வீஸ்ல எல்லாருமே அவனை வந்து பயங்கரமா புகழ்ந்திருப்பாங்க. இவனை போல ஒரு பெஸ்ட் யாருமே இருக்க முடியாதுன்னு அவனுடைய பிரதர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. 5 பிரதர்ஸும் எப்பவுமே எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் எங்களை கூப்பிட்டு விருது கொடுப்பாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய மெமோரியல் சர்வீஸ்ல நம்ம கேட்குறோம்ல, என்னுடைய ரிலேட்டிவ் வந்து எனக்கு இப்படி பண்ணாங்க, எனக்கு அப்படி பண்ணாங்க அப்படி இப்படின்னு. ரிலேட்டிவ்ஸ்க்கு ரிலேட்டிவ் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
அது யார் வேணாலும் பண்ணி தான் ஆவாங்க. பட் மற்றவங்களுக்கு நீ என்ன பண்ண, அதை தான் நம்மளுடைய ஃபியூனரல் சர்வீஸ்ல சொல்லணும். இவங்க வந்து இன்னொருத்தருக்கு பண்ணாங்கன்னு, நம்ம சொந்த பிள்ளைங்க எங்க அம்மா நைட்டு ஃபுல்லா என்ன உட்காந்து கவனிச்சாங்கன்னு அதை போயிட்டு ஃபியூனரல் சர்வீஸ்ல வந்து சொல்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த இம்பாக்டை நம்ம கிரியேட் பண்ணாதான் வந்து நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு நம்ம வந்து அதை சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து அந்த ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் இருந்தும் அவனை பத்தி எல்லாரும் வந்து அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அந்த வாசலில் இருக்கிற லாசருவை அவன் கவனிக்கவில்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, when your brother Joseph was in ruins, you did not take care of him. ஸோ ஜோசப் அப்படிங்கிறது ஒரு ஃபிகரேட்டிவ் நேம் தான். ஸோ நம்ம கூட பிறந்த சகோதரன்னு கிடையாது. நம்ம சுத்தி பார்க்குறவங்க கஷ்டத்துல இருக்கும்போது உனக்கு கடவுள் ஒரு லைஃப் ஆஃப் லக்ஸரி கொடுக்கும் போது நீ வந்து எந்த அளவுக்கு உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்றவங்களுக்கு போய் நீ உதவி செய்யற அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்கிறார். ஸோ வேதத்துல பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உடனே ஆண்டவர் வந்து நீ வந்து தந்தத்தினால செஞ்ச கட்டில படுத்த, நீ பெஸ்ட் பர்ஃப்யூமை போட்டுட்டு இருந்த, இல்லைன்னா நீ நல்ல பெஸ்ட் உணவை சாப்பிட்ட, அதனால நான் உன்னை நரகத்துக்கு தள்ளுறேன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆபிரகாம் தன்னுடைய மகன் பெரிய விருந்து பண்றான், பால் மறந்த பின்பு பெரிய விருந்து பண்ணினான். ஆபிரகாம் வந்து பெரிய செல்வ சீமானா இருக்கிறான். அப்போ அவன் விருந்து பண்ணானா எவ்வளவு கிராண்டா அவன் பண்ணியிருக்க முடியும். பட் கடவுள் வந்து அவன் அந்த இடத்துல கண்டன் பண்ணல. ஏன்னா அவனுடைய நேசகுமாரன் ஏகசுதன் சொத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற ஈசாக்கையே பலி செலுத்தினா என்ன வேணா நான் பண்றேன்னு சொல்லி, ஸோ அவனுடைய லைக்கிங், அவனுடைய ஆவல், நோக்கம் எல்லாமே வந்து அவன் சொத்து மேல இல்லை, கடவுள் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் இருக்கிறான். அதே மாதிரி தான் யோபு. கிழக்கத்திய புத்திரர் எல்லாத்திலும் அவன் வந்து செல்வ சீமானா இருந்தாலும் எல்லாத்தையும் கடவுள் எடுத்தா கூட அவன் அதை பத்தி கவலைப்படல. அவன் ஃபீல் பண்ணவே, ஐயோ என் பணம் போயிடுச்சு அப்படின்ட்டுலாம் சொல்லி அவன் நினைக்கல. அதனாலதான் இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பண ஆசை இல்லை. அந்த பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஸோ பவுல் வந்து சும்மா எல்லாருக்கும் வந்து போயிட்டு செய்தி மாத்திரம் போய் கொடுத்துக்கல, நீ நல்ல போராட்டத்தை போராடு, முன்தண்டுல போய் நில்லு, நீ சாக்ரிஃபிஷியலான லைஃபை லீட் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் போய் செய்தி மாத்திரம் கொடுக்கறது வந்து ஈஸி. நிறைய பேர் அப்படி போய் செய்தி கொடுத்துடலாங்க. பவுல் வந்து அதை வாழ்ந்து காட்டுகிறார். அவரு சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதனால அவர் என்ன சொல்றாரு, தீமோத்தேயை விட்ட நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படின்றார். நல்ல போர் சேவகனாய் யாராச்சும் தீங்கு அனுபவிக்கணும்னா நம்ம எல்லாருமே வேண்டாம் தான் சொல்லுவோம். நான் பவுல் என்ன சொல்றாரு, நம்மளா வாலண்டியரா அந்த தீங்கை எடுத்துக்கிறோம். ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் ஒருத்தருக்கு போய் நம்ம மேல வந்து தண்டனை வர்றது வேற விஷயம். நம்மளா வந்து நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணி நாங்க தீங்கு அனுபவிக்கிறோம் அப்படின்றது வேற விஷயம். ஸோ பவுல் வந்து அதை சஜஸ்ட் பண்றாரு தீமோத்தேயுக்கு, நீ தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லி நல்ல போராட்டத்தை போராடுன்றார். நம்ம உடனே நினைக்கலாம், ஓ தீமோத்தேயு ஒருவேளை லாஸ்ட் டேஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்கிறானோ, அதனாலதான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறான், மேபி ஹி வாஸ் வெரி ஓல்டுன்னு நினைக்கலாம். பட் தீமோத்தேயு வந்து ரொம்ப சின்ன வயசு உள்ளவன், ஹி வாஸ் வெரி யங். அதனாலதான் ஒரு இடத்துல பவுல் கூட இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண விடாது அப்படிங்கிறார். சோ சின்ன வயசுலயே பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறார், நல்ல போராட்டத்தை போராடணும். ஓட்டத்தை முடிக்க போற ஸ்டேஜ்ல தான் நம்ம போய் அப்படி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம பார்க்கிற எத்தனை நம்ம பரிசுத்தவான்கள் நம்மளுக்கு முன்பாக பார்த்திருக்கிறோம். இந்த காலத்துல இப்போ வந்து இங்க இருந்து போய் யூகேல போய் சத்தியத்தை சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து அங்க ஜனங்கள் வந்து நம்ம தான் போய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க. ஒரு காலத்துல அங்க இருக்கிற ஜனங்கள் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்தியாவுக்கு வந்து உயிரையே கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க போய் பார்த்ததே கிடையாது. அவங்க கல்லறையை வந்து யாரும் யூகேல இருந்து வந்து எங்க தாத்தா எங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்ததும் கிடையாது. அந்த கத்தீட்ரல் கீழே அந்த ஆலமரத்துல பார்க்கும்போது, அந்த விழுதுகள் நடுவில் அந்த கல்லறையெல்லாம் பார்க்கும்போது, ஈச் டூம்ஸ்டோன் ஹேட் இட்ஸ் ஓன் ஸ்டோரி. உண்மையிலேயே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஐ ஃபாட் தி குட் ஃபைட் அப்படின்னா உண்மையிலேயே அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம், டெஃபினட்டா ஜாஸ்தி பணம் சம்பாதிக்க சந்தோஷம் தான். பட் அதை வச்சு நம்ம வந்து எப்படியாவது எனக்கு மாத்திரம் என் லைஃப் ஸ்டைலை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி we should not self indulge in what we earn. பட் இதை வச்சு நம்ம வந்து எப்படி I can expand God's kingdom அப்படின்னு சொன்னாதான் நம்மளும் தைரியமா பவுலை போல அந்த மரித்து போன அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை போல அந்த ஆத்துமாக்களை போல உண்மையிலேயே நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி தீமோத்தேயுக்கு சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்கென்றே நீ அழைக்கப்பட்டாய். இதுதான் நமக்கு முக்கியமான காரியம்.
ஆகவே அப்படி நாம் வந்து உண்மையிலே போராட, ஸோ அதுக்கு வந்து we have to win souls for Christ, right? வர அக்டோபர் 5 வர சண்டே வந்து நம்மளுடைய திருச்சபையினுடைய 2ஆம் ஆண்டு நிறைவு விழா. ஸோ எத்தனை பேர் வந்து நம்ம உண்மையிலேயே நம்ம வந்து கடவுளுக்குன்னு சொல்லி ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வருகிறோம்? அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டேக்ஸ் அ வேர்ட். சிலர் நம்ம சொல்லி அவங்க வந்தாங்கன்னா சரி, வரலன்னா ஓகே, பட் நம்ம சொல்லாமல் இருந்தால் தான் தப்பு. நேற்று கூட ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம், சாப்பிட போகும்போது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் சதர்ன் ஸ்பைஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட்? ஸ்ரீதர் அவர் வந்திருந்தாரு. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த வர சண்டே நீங்க வாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் கூட நினைக்கல அவர் வருவார், சரி நம்ம சும்மா தானே சொல்றோம் அப்படின்னா இமீடியட்டா நான் வரேன், ஐ கம் டு த காம்ப்ளிமெண்டரி ட்ரே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இப்போ அதுல இன்னொன்று வந்து என்னன்னா, நம்ம எல்லாரும் we should go and talk to him. யாராச்சும் புதுசா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, நான் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது நோபடி புதுசா வரவங்க யாருமே யார்ட்டையும் பேசுறதே கிடையாது, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள போய்க்கிறாங்க. so many lost souls out there. கடவுளை பற்றி அறியாம எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க, கண்ணீர்ல இருக்கிறாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், நம்ம சத்தியத்தை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன், உடனே ஞானஸ்நானம் முக்கி எழுப்பிட்டேன், அவ்வளவுதான் நீ கிறிஸ்டியனா மாறிட்டேன் அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துல அவங்களுக்கு நம்ம என்ன உதவியா இருக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம எடுத்து சொல்லும் போது அவங்க வர, அப்படி ஒருத்தவங்க புதுசா வரும்போது நெக்ஸ்ட் வீக் நிறைய புது ஆத்துமாக்கள் வருவாங்க. ஸோ நம்மளுக்குள்ளேயே வந்து நம்ம பேசிக்கிட்டு உட்காந்து இல்லாம ஒரு நியூ பர்சன் வரும்போது அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி எப்படி நம்ம எடுத்து சொல்ல போறோம், நம்ம எப்படி அவங்க கூட பேசுறோம், அவங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது தான் they feel more comfortable. அப்பதான் வந்து அவங்க வந்து உண்மையான அந்த கடவுளுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இதெல்லாம் பார்ட் ஆஃப் ஃபைட்டிங் த குட் ஃபைட். ஸோ நம்ம வந்து ஃபைட்டிங் த குட் ஃபைட்னா ஏதோ அந்த பிரிட்டிஷர்ஸ் பண்ண மாதிரி கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரியை போய் நம்ம ஃபுல்லாக அதுவும் பண்ணால் தட் இஸ் பெஸ்ட். பட் நம்ம வச்சிருக்கிற இடத்துல அதுவும் கூட கடவுள் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் கடவுள் லீட் பண்ணலாம். யூ நெவர் நோ, திடீர்னு எது வேணாலும் நடக்கலாம். பட் இன்னைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல என்னுடைய பெஸ்ட் நான் என்ன பண்ண முடியும், எப்படி நான் அந்த ஃபைட் த குட் ஃபைட்னா என்னால் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, அதனால நம்ம கொஞ்சம் டைம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நம்மளுடைய ஃபைனான்சஸ் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ், ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். வாட் எவர் இட் டேக்ஸ் நம்ம பண்றது, அதுதான் ஃபைட்டிங் த குட் ஃபைட் அப்படின்றது. ஸோ அப்படிதான் கர்த்தர் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராங்க.